ஆஹா ஆஹா விஜய், நம்ம ராக் ஸ்டார் சீசனில் முதல் முறையா உனக்கு பொருத்தமாக கரெக்டான கெட்டப் கொடுத்திருக்கிறார்கள். இது என்ன கெட்டப்? தருமி. தருமியா? கிருமி போல் இருக்கிறாள் தருமி என்று சொல்கிறார். இந்த ஷோவில் ஒரே நகைச்சுவை. ஆமாம், இது என்ன கெட்டப்? மகாராணி போல் வந்திருக்கிறேன், தெரியவில்லையா? போல் என்று சொல்வதே தவறு என்பது உனக்கு புரியவில்லையா? முத்து மீனா என்று உன்னை நினைக்கிறாய், ஆனால் நீ முத்து படத்தில் கூட நிற்கும் காந்திமதி என்பதை மறந்து விடாதே. போதும், நிறுத்து. ஆளுக்கால் நகைச்சுவை போட்டு முடித்தாச்சு. அதாவது செட்டை இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது, நாமளும் பிரம்மாண்டமாக வந்திருக்கோம். அதுக்கு என்ன காரணம்? முத்தமிழை எடுத்து அதை இசையுடன் கோர்த்து அதை பாடல்களாய் வார்த்து நம் முன் பாடப் போகின்றன இந்த சிங்கங்கள் நம்மை பார்த்து. ஓஹோ, அதாவது என்ன சொல்றாருன்னா, நம்ம சூப்பர் 6 எல்லாருமே காலத்தால் அழிய முடியாத பாடல்களை இன்னைக்கு பாட போறாங்க, அதானே? என்ன ஒரு கொடுமை! ஜி தமிழில் தமிழுக்கே டிரான்ஸ்லேஷன் வைக்கும் நிலைமையாகிவிட்டது. வேதனை, வெட்கம், அவமானம், சோகம். சரி, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கிறான். சோ இன்னைக்கு நம்ம ராக் ஸ்டார்ல ஓல்ட் இஸ் கோல்ட் பாடவா பார்த்து கேட்டவா பாடம் சொல்லவா. So வணக்கம் and welcome to Colgate presents Rockstar #Start to Rockstar co-powered by India's #1 dealer Vasant & Co, Hammam and Horlicks Women's Plus. கிக்கி, அரசவை கூடிவிட்டது. மக்கள் அனைவரும் காத்திருக்கின்றனர். மன்னர்களை அழைப்பதற்கான நேரம் இது. முதலாவதாக லெட்ஸ் வெல்கம் ராக்ஸ்டார் டிஎஸ்பி. மன்னாதி மன்னா, வணக்கம் மன்னா. அடுத்ததாக 2 முக்கியமான ஜட்ஜஸ் நமக்காக வர போறாங்க. அவர்கள் வந்தே ஆகணும். ஆமா, அவர்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. நல்ல கைத்தட்டல். லெட்ஸ் வெல்கம் மனோ சார் and ஸ்ரீனி சார். உலவும் தென்றல் காற்றினிலே ஓடம் இது நாமகிழ ஊஞ்சலாடுதே. அலைகள் வந்து மோதியே ஆடி உந்தன் பாட்டுக்கென்றே தாளம் போடுதே. உலவும் தென்றல் காற்றினிலே ஓடம் இது நாமகிழ ஊஞ்சலாடுதே. சூப்பர். பலே பலே பலே. ஏதேனும் வட பாஷையில் நீரும் ஒன்று கூவுங்கள். मैं क्या जानू क्या जादू है जादू है जादू है. मैं क्या जानू क्या जादू है. அடியில் கருப்ப செருப்பா போட்டு வந்திருக்கிறார். யார் இவர்? உங்களுடைய பெயர்? தருமி. கிருமி. கிருமி திருமி. தருமி. தருமி. கருமையா கிருமியா? இரும்பி காட்டு தருமி. நான் என்ன கொரோனா டெஸ்டுக்காக வந்திருக்கிறேன். இரும்பி காட்டு, தொண்டையை காட்டு என்கிறாய். வாரம் வாரம் ஏதாவது ஒன்று சொல்கிறாய் மன்னா. அழகு அழகு அழகு. உங்களுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? ஐயா, என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? நக்கீரன் ப்ரோ வர்ஷன். நான் இன்று எப்பவுமே புகழ்கின்ற நான் ஆகிய நக்கீரன் இன்று குறைகளை கண்டுபிடித்து அது பாட்டு மூலமாக சொல்ல போகின்றேன். அது ஏன் அப்படி பேசுறீங்க நீங்க? சங்கத்தமிழ்ல கூறுங்கள். இன்னைக்கு முழுசா அப்படிதான் இருக்க போகுது. நீர் ஏதாவது கூற விரும்புறீங்களா? நான் எதுவும் கூற போறது இல்ல. ஏன்னா இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, கொஞ்சம் அவரை பத்திரமா கூண்டு போறேன். அது என்னவென்று சொல்வதம்மா, வஞ்சி உந்தன் பேரழகு சொல்ல மொழி அது சங்கத்தமிழ் கிடையாதுப்பா. அந்த பாடலுக்குள்ள போய் நாம நாட்டியம் ஆடினால் எப்படி இருக்கும் என்று நான் கூறுகிறேன். நாட்டியமா? நாட்டியம். நாட்டியம், பரதநாட்டியம் இல்ல, நாட்டியம். எனக்கு தெரிந்து இன்று எபிசோடாகவே இதை போடலாம். ஆமாம், இருவரும் அவ்வளவு உற்சாகமாக ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். என்ன ஆச்சுன்னு தெரியலையே விஜய். நீ ஆங்கிலம் கலக்காமல் பேச வேண்டும் கிக்கி. இல்லை நண்பர்களுக்கு என்ன ஆச்சு? நக்கீரர் கோவப்படுவார், நக்கீரர் ப்ரோவர்ஷனும் கோவப்படுவார். இருவருக்கும் மிக 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 நன்றி, முதற்கண் வணக்கங்கள். வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றி.
ஸோ இந்த ஓல்ட் இஸ் கோல்ட் சுற்றில் நிறைய காவிய பாடல்கள்லாம் நம்ம கேட்க போகிறோம். சூப்பர் 6 ரெடியா இருக்காங்க, கொஞ்சம் டென்ஷனாகவும் இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும். பதட்டம், படபடப்பு இது எதுவும் இல்லாத எனது அணியர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் இன்று வந்திருக்கும் வேடம் பார்த்தால் ஈசிஆர் என்று ஒரு சாலை உள்ளதல்லவா, அந்த சாலையில் ஒரு பெரிய மடம் திறந்து பல ஒரு 30 வருடங்களாக அந்த மடத்தை நடத்தும் ஒரு மடாதிபதி போல் இருக்கிறார்கள். இவருடன் ஒரு 40 சிஷ்யை இருந்தால் எப்படி இருக்குமோ, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலே திறக்கலாம் என்ற வசதி உள்ள ஒருத்தர் சம்போ சிவசம்போ என்று அருமையான ஒரு வேடத்தில் வந்திருப்பவர் எங்களது ராங் ரூட் ரஞ்சித். அவர்களை நல்ல கைத்தட்டுடன் வரவேற்கிறோம். ஆடல் கலையே தேவன் தந்தது, ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது, ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவன் தந்தது. மல்லிகையை வெண் சங்காய் வண்டினங்கள் ஊதும், மெல்லிசையின் ஓசை போல் மெல்ல சிரித்தாள். மல்லிகையை வெண் சங்காய் வண்டினங்கள் ஊதும், மெல்லிசையின் ஓசை போல் மெல்ல சிரித்தாள். வண்ண வண்ண மேலாடை தந்தது, தேவனின் ஆடலில் நான் ஜீவன் வந்தது, ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவன் தந்தது. சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும், சிற்றிடை தான் கண் பறிக்கும் நின் கொடியோ, சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும், சிற்றிடை தான் கண் பறிக்கும் நின் கொடியோ, பெண்ணிலே வாழ்ந்திருக்கும் வெண்ணிற நிலா, பெண்ணென காலெடுத்து வந்ததோலா, முன்னழகும் பின்னழகும் பொன்னழகோ, முள்ளிருக்கும் கல்லிருக்கும் பூவழகோ, கலை சிறந்த கலை விளங்க நடம் புரியும் பதுமையோ புதுமையோ. சதங்கைகள் தழுவிய பதங்களில் பலவித ஜதிஸ்வரம் பதுமோ, குரல் வழி வரும் மணிமொழி ஒரு சரச பாஷையோ, ஸ்வரங்களில் புது சுகங்களில் தரும் சாருகேசியோ, சத 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 சரி கம தகதி மி சத 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 பத திரி சகம கரி கரி சமா கரி சனி ரி சனி த பத நி த பத தரிக்கிடுதும் 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 தரிக்கிடுதும். ஆடல் கலையே தேவன் தந்தது, ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது, ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவன் தந்தது.
குருவே சரணம். ராங் ரூட்னா ராங் ரூட் தான். உங்கள் பாதம் பணிந்த ஒரு நன்றிகளை சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பரா பாடிருக்கீங்க. சீரியஸ்லி நன்றி நன்றி. அத்தனை பேரும் எழுந்திருத்து நின்று கைத்தட்டியது மெய்சிலிருக்கும் ஒரு நொடியாக இருந்தது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முதலாவதாக நம்ம ராக் ஸ்டார் டிஎஸ்பி அவர்கள் இருந்து ஆரம்பிப்போம். மன்னர் மன்னா, மன்னாதி மன்னா. ரஞ்சித் வந்து இப்போ இந்த கெட்டப்ல பார்த்து இந்த பாட்டு பாடும்போது அந்த ரஞ்சித்தா இந்த ரஞ்சித் அப்படி இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க ஒண்ணு கேட்க, நீங்க மட்டும் ஏன் இந்த கெட்டப்ல வரல? அது வந்து அவங்க நாட்டின் கலாச்சாரம் அது. அது காப்பாத்தி விட்டார். எந்த நாடுல இருந்து அவர் வராரு? அது ஆமா நக்கீரா. ஆமா, அது அது அப்படி போகணும். அப்படி போனாதான் வரும். 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி 2 கடல் தாண்டினாலும் வந்து 2 கடல். ரஞ்சித் தான் நான் சொல்லுவேன்ல, the coolest guy that we've ever seen. அதனால அவர் என்ன போட்டாலும் ட்ரெஸ் வந்து அப்படியே he can carry it. and அதே போல இன்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸையும் அவ்வளோ அழகா வந்து அவருக்காகவே அது டிசைன் செய்யப்பட்ட மாதிரி வந்து கேரி பண்றாரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பாட்டும் பாடி சூப்பரா. அண்ட் ஆர்கெஸ்ட்ரா வந்து கலக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா வாசிச்சிருக்கீங்க. சூப்பர். அண்ட் ரஞ்சித் ஆசம். தேங்க்யூ ப்ரோ. இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் விக்கெல்லாம் கேட்டு ரெமோ அப்படி மாறுவீங்க பாருங்க. அந்த மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். அதற்கு முன்பே நக்கீரர் அவரிடம் கேட்டு விடுவோம். ஐயா, உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததை போல இந்த பாடல் அற்புதமான இசை அமைப்பாளர் நமக்காக தந்த ஒரு அற்புதமான அந்த குரல் என்ன, யேசுதாஸ் அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான சாருகேஸ் ராகத்தில் ரஞ்சிதானந்தம் பாடியது மிகவும் நன்றாகவே இருந்தது. குறைகள் கண்டுபிடிப்பது விட்டுட்டு நாமும் அந்த பொற்காசுகளை அள்ளி தரலாம் என்று நான் மனதில் வைத்துக் கொண்டேன். அது பெட்டர். பட்டர் அது எது மேல வச்சு சாப்பிட வேண்டும்? அது சிறப்புங்கிற அவ்வளவுதான். ஓ, சிறப்புன்ற ஒரு டானிக். சிறப்பு சிறப்பு சிறப்பு. இருந்தாலும் ரஞ்சிதானந்தமே என்ன ஒரு அற்புதமான பாடல். இசைக்கருவிகள் அவ்வளவு சுகமாக இருந்தது. அவங்க வாசிக்க, நாம கேட்க, அவங்க கேள்வி கேட்க. பொற்காசுகள் நான் தருகின்றேன், நீங்கள் பேசியது பிறகு கூறிய பிறகு. ரஞ்சித், எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பாட்டு எடுத்துட்டு வந்துருக்கீங்க. இட்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட் டு எக்ஸிக்யூட். ஆனால் நீங்க நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. ஏன்னா இந்த பாட்டு வந்து ராஜா சார் ஒரு இசையில வந்து ஜெயஸ்தாஸ் சாருக்கு வேண்டியே பண்ண ஒரு பாட்டு. அவர் மட்டும் பாடணும், மற்றவங்க எல்லாம் கேட்கணுங்கிற மாதிரி ஒரு பாட்டு இது. நீங்க உங்களோட ஸ்டைல்ல ரொம்ப அழகா பாடுங்க. தேங்க்யூ. பியூட்டிஃபுல். லவ்லி. சோ ரஞ்சித் அவர்களே, உங்களுக்கு இதயங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பொற்காசுகள் எவ்வளோ? ஓகே, உங்களுக்கு இப்ப இவ்வளவு இதயங்கள் கிடைக்குது அப்படின்றது பாத்திரலாம். இந்த ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட்ல இப்ப எங்க அணியில இருந்து எல்லாருக்குமே பிடித்த, எல்லாருமே நான் அவங்களுடைய ரசிகை அப்படின்றாங்க, ரசிகர் அப்படின்றாங்க. எல்லாம் சொல்லிட்டு நீன்றுவேன். அதான் எனக்கு டமால். அப்புறம் நான் பாட மாட்டேன், பயப்படாத. பிரியா ஹிமேஷ் அவர்கள் தான் வந்து பாட போகிறார்.
அடடடடடா, உங்களுக்கும் அவருக்கும் போட்டி. இத பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சூப்பர்ங்க. ஓகே, சோ நம்ம நடுவர்கள் கிட்ட கேட்டலாம். டிஎஸ்பி அவர்களே எப்படி இருந்தது? சார் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்து மயங்கிட்டோம். இப்போ சான்ஸ் இல்லை. ஐ திங்க் யூ நீட் பயங்கரமான அப்ளோஸ். சான்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ வரைக்கும் ட்ரம்ஸ் வாஷா பார்த்துருக்கோம். அட்லீஸ்ட் எனக்கு அவ்வளோதான் தெரியும். ஒரு விஸ்வரூபம் மாதிரி டமால் ஒருத்தர் உள்ளே வந்து ஒரு வேற கைண்ட் ஆஃப் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக், கிரேட் சார், அண்ட் ஃபேண்டாஸ்டிக் பிரியா. தட்ஸ் வாட் ஐ கேன் சே. அண்ட் நீங்க வரும்போதே தெரியும் எப்படியும் கலக்கிடுவீங்கன்னு. மறுபடியும் கலக்கிட்டீங்க, அவ்வளவுதான். சூப்பர். ஸ்ரீனிவாஸ் சார். பிரியா ஃபேண்டாஸ்டிக். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நல்லா பாடினாரு. அண்ட் இட் ஒரு அது அந்த எஃபர்ட், நீ போட்ட எஃபர்ட் தான், அதுதான் பாராட்டணும். அமேசிங் அமேசிங். அண்ட் யூ ஆர் சச் அ குட் சிங்கர், வெர்சடைல், எல்லாமே யூ ஆர் ட்ரைங். இந்த ஸ்டேஜ் வந்து உனக்கு நல்லா யூ ஜஸ்ட் யூட்டிலைஸ்ட் இட் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லுவேன் நான். எனக்கு வந்து கேவி மகாதேவன் தான் திருப்பி சொல்லணும். ஏன்னா நிஜமாவே ஒரு கல்யாணி ராகம்னா என்னதுன்னு திருப்பி நம்மளை ஞாபகப்படுத்துறாரு. பிகாஸ் கல்யாணி வந்து இப்போ நான் கூட இப்போ கசல்லாம் கேட்டு அந்த கல்யாணி இல்லை இப்போ சினிமாவில். ஸோ அது எத்தனை பேருக்கு புரியறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது இது வாஸ்தவம். இது என்ன சரி பத நீ மக அந்த காலாம் பாரு, அந்த மாவை பாரு. அந்த மா வந்து அது நம்ம நான் எடுத்துப்போ. அப்புறம் அது சடனாக இன்னொரு மா வரும். யமுனா கல்யாணியில் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டோம் நம்ம. இந்த பாட்டு கேட்கும்போது இந்த அந்த பிரில்லியன்ஸ் ஆஃப் தட் கர்நாடிக் மியூசிக், நம்ம இந்துஸ்தான் மியூசிக் ரொம்ப போயிட்டோம். இதுல கூட வித்தியாசமா பண்ணிருப்பாரு. மன்னவன் வந்தானடி. ஃபர்ஸ்ட் லைன்ல சிக்ஸர். அது மன்னவன் வந்தான். மன்னவன் வர்றோம், ரிக்ஷாக்காரன் கிடையாது, மன்னவன். அது கூப்பிடும் போதே அது வந்து மன்னவன் வந்தானடி. என்ன ஒரு கம்போசிஷன், பேசுன மாதிரியே இருக்கும். அதாவது அது சொல். So thank you so much Priya and the orchestra. அம்மா செல்வா எனக்கு தெரியும், ஆனால் ரொம்ப ஹாப்பி. கணபதி, ஹோல் ரிதம் செக்ஷன், கபிலன், அண்ட் தேங்க்யூ. சூப்பர் மேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ மொத்தமா எவ்வளோ ஹார்ட்ஸ் அப்படின்றத இப்போ பார்க்கணும் சார். கண்டிப்பா. அதுக்கப்புறம் பொற்காசுகள் போயிடுவோம். தித்தா கடத்துக்கு தருகிடுதோம், தித்தா கடத்துக்கு தருகிடுதோம், தாம் கடத்துக்கு தருகிடுதோம், கடத்துக்கு தருகிடுதோம், தருகிடுதோம், தாக்கத்தை மித்தா கிட்ட தாக்கத்தை மித்தா. உங்க டீமுக்கு நீங்க சேர்த்திருக்கீங்க இந்த மார்க்கே. லாஸ்ட்ல அந்த வீர வாளும் அந்த கிரீடமும் யாருக்கு போகுதுன்றத பார்க்க போறோம். சோ 92 சைடுல இருந்து வாங்கினது பெரிய விஷயம். தேங்க்யூ தேங்க்யூ. கிக்கி, அனைவரும் பாடுகின்றனர். என்னிடம் ஒரு நல்ல பாடல் உள்ளது, நான் அதை பாடி காட்டவா? நான் எழுதி. வேண்டாம் ப்ளீஸ், அடுத்த பாடலுக்கு போயிடலாம். ஓல்ட் இஸ் கோல்ட். இந்த சுற்றில் அடுத்ததாக யார் வந்து பாட போகிறார்கள் என்று பார்த்தால், உனதனியா எனதனியா? உனதனி. எனது அணியிலிருந்து ஒரு சிங்கக்குட்டியை இறக்க போகிறோம். இந்த செட்டுக்குள்ளே ஹைட் ஆனது அந்த சிங்கக்குட்டி மட்டும்தான். சத்யராஜ் சத்யன் இன்று பலவிதமான கலர்களில் ஜொலிக்க போகிறார் மேடையில். நல்ல கைத்தட்டல் கரகோஷத்துடன் அவரை வரவேற்கிறோம்.
எங்கள் அணியை சேர்ந்த விஷால் சத்யராஜ் இப்படி பல பரிமாணங்கள் எடுத்துட்டு இருக்கிற இன்னைக்கு வந்து புரட்சி தலைவரா மாறி இருக்காரு. அந்த காலத்துல இருக்க பாடல்கள் வெறும் பாடல் கேட்க அப்படியே கடக்க அப்படின்றது இல்லாம ஒவ்வொரு பாடலும் ஒரு பதிவா இருக்கும். வாழ்க்கையில துவண்டு போறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல குழந்தைக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னாலும் சரி, இந்த பாடல் ஒரு சிறந்த பாடலா இருந்திருக்கு. அந்த பாடலுக்கும் அதை பாடிய உங்களுக்கும் ஒரு பெரிய 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 நன்றிகள். நம்ம நடுவர்கள் என்ன சொல்றார்கள் என்று பார்ப்போம். ஸ்ரீனிவாஸ் அவர்களே. சத்யன் ரொம்ப 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 அழகா பாடுங்க. ரொம்ப பொருத்தமா ஒரு அப்படியே ஒரு கான்ஃபிடென்ட்டா சின்சியரா பாடுங்க. அதான் உங்களோட எப்போதுமே நீங்க சின்சியரா பாடுவீங்க. பட் இன்னைக்கு உங்களோட ரேஞ்சில் ஒரு பாட்டும் கிடைச்சது. அதை வந்து நீங்க எத்தனை தடவை நீங்க பாடி இருப்பீங்கன்னு தெரியாது. பட் அது நல்லா தெரியறது. உங்களுக்கு பாட்டு எல்லா பாட்டுமே உங்களுக்கு தெரியும். பட் இந்த பாட்டு வந்து அப்படியே உள்ள ஊறி நீங்க பாடினீங்க. ரொம்ப அழகா பாடினீங்க. ஆக்சுவலி இது வரலாறு. இந்த பாட்டு நீங்க கேட்கும்போது தெரியும். அன்னைக்கு அவங்க வந்து நினைச்சது வந்து இன்னைக்கு நடக்கிறது. இப்போ தமிழ்நாடு வந்து இவ்வளவு டெவலப்டா ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த விஷன் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ தட் இட்ஸ் ஆல்சோ ஒரு பொலிட்டிக்கல் சாங். அந்த காலத்துல நீங்க பாடும்போது அதெல்லாம் அப்படியே மைண்ட்ல வருது. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல். தேங்க்யூ சத்யன். ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூ டுடே. இன்னைக்கு வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்சஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சால சிறந்த ஆகச்சிறந்த பர்ஃபார்மன்ஸ் என்று கூறியிருக்கிறார் நக்கீரர் அவர்களே. தங்களது கருத்து. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டவரே நம்ம மனதில் நிற்கிறார். அதாவது ஏழை எளிய மக்களுக்காக ஒவ்வொரு படத்திலையும் அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே நம்ம பதிவாயிருக்கு. அது வந்து ஃபாலோ பண்றாங்க. அவ்வளவு பிடித்தமான ஒரு கேரக்டரைசேஷன் எம்ஜிஆர் அப்படின்றது தமிழ்நாட்டில் யாராலையும் மறக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட் சிஎம்மா இருந்திருக்காரு. ஆர்டிஸ்டா நமக்கு வந்து மறக்க முடியாத ஒரு உலகம் சுற்றும் வாலிபன். 2 ஜான தூரத்தில் நின்று பாடுவாராம் டிஎம்எஸ் ஐயா. நாப்பிலிருந்து அவர் பாடும்போது எத்தனை மானிட்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க, எத்தனை டேக் ஆயிருக்கும், அப்போ என்ன எனர்ஜி அந்த வோக்கல் கார்ட்ஸில் இருந்திருக்கும். ஸோ அந்த காலத்தினுடைய ப்ராக்டிஸ் நமக்கு அது ஓரளவுக்கு சத்யன் கிட்ட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஓப்பன் சிங்கிங், அதுல வந்து என்ன ஜீவன் இருக்கு. ஃபுல் சாங் நீங்க பாடும்போது அந்த எனர்ஜி ஃபுல்லா இருந்தது. அது வந்து மறக்க முடியாத ஒரு சந்தோஷம். அது இப்படியே நீங்க ஃபாலோ பண்ணணும் இந்த எனர்ஜி. எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். ஆர்கெஸ்ட்ரா ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க்யூ சார். எல்லாம் லவ்லி லவ்லி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மிக்க மகிழ்ச்சி. இதய கனியை பற்றி ஒரு பாடல் எங்களுக்காக நீங்கள் பாடியிருக்கிறீர்கள். உங்களுக்கு எவ்வளவு இதயங்கள் என்று பார்க்க போகிறோம். அச்சம் என்பது மடமையடா, 92 இடர்வுடமையடா. அச்சம் என்பது மடமையடா. தலைவர்னாலே சென்டம் தான். தலைவரோட பாட்டை நீங்க எடுத்துருக்கீங்க, சொல்ல ஆனா 92 இதயங்கள் வாங்கியிருக்கீங்க. நம்ம டீமுக்கு பெருமையும் வலிமையும் சேர்த்ததற்கு நன்றி. அந்த நடிகர் சங்கத்தை விட்டுறாதீங்க, பத்திரமா பாத்துக்கங்க. தேங்க்யூ 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 விஷால். இங்க வந்து பொற்காசு வாங்கிட்டு முதல் முயற்சியே வெற்றதுக்காகவே. அடுத்ததாக எங்க அணியில இருந்து யாரை இறக்கலாம் என்று எங்க அணியிலிருந்து தான் வரப்போகிறார்கள். யார் வரப்போகிறார் உங்க அணியில்? எங்கள் அணியிலிருந்து எங்கள் மாஸ் மகாலிங்கம் அவர்கள் வருகிறார். வாருங்கள்.
மக்காரி சனிதப சன்னிதப மகரி சத்தி கமபதனி பாட்டும் நானே பாவமும் நானே. மகாலிங்கம் அவர்களே, ஸ்டாண்டிங் ஓவேஷனே கிடைச்சிருக்கு உங்களுக்கு. சீரியஸாவே சும்மா சொல்ல, நீங்க பாடும்போது அப்படியே புல் அடிச்சு லாஸ்ட்லாம். இப்போ எங்களுக்குலாம் மியூசிக் தெரியாது, ஆனா உட்காந்து பார்க்கும்போது என்னடா இப்படி பாடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. கிரேட் ப்ரோ, கிரேட். பாருங்க, விசில் அடிச்சிட்டாரு. ராக் ஸ்டாரே விசில் அடிச்சாரு. அங்க இருந்தே ஸ்டார்ட் பண்றோம். ஆமா. இல்ல நான் கிளம்புறேன். அட முடிஞ்சிருச்சு. அப்படி பாடிட்டீங்க. சம்டைம் நல்லா பாடினா நல்லா பாடிங்க சொல்லலாம். ரொம்ப நல்லா பாட்டா எதுவும் சொல்லக்கூடாது, அதனால எதுவும் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா பாட்டீங்க, அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். தேங்க் யூ சார். நக்கீரர் அவர்களே, எப்படி இருந்தது? தூளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே மகாலிங்கம். நிஜமாகவே இது உன்னுடைய முயற்சிக்கு நான் வழங்குறேன் கண்டிப்பா. அதாவது இந்த மகான்கள் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்க வந்துட்டு இதெல்லாம் யாரும் தொட முடியாத விஷயங்கள். என்ன டெடிகேஷன், என்ன பக்தி. இப்போ கல்லெல்லாம் கரையும் அப்படின்னு சொல்கிறது நம்ம கண்ணால் பார்க்கல. இப்படியெல்லாம் பாடி இப்படியெல்லாம் கம்போஸ் பண்ணி இந்த மாதிரி ராகங்கள் ஸ்வரங்கள் போட்டு அதெல்லாம் பாட்டு பண்ணால் கண்டிப்பாக கடவுள் சாட்சாத்காரம் கண்டிப்பாக கிடைக்கும். இது நீங்கள் எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். பட் இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு டேக் இட் போ. சொல்லிட்டாரெல்லாம் பிரமாதம் மகாலிங்கம். அதாவது கேவிஎம், அவர் கிரேட் கேவி மகாதேவன் அவர் அவ்வளோ எம்எஸ்வி சார் அளவுக்கு பாட்டு நம்பர் ஆஃப் சாங்ஸ் கம்போஸ் பண்ணதில்லை. பட் கம்போஸ் பண்ண பாட்டு எல்லாமே ரொம்ப 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 சிறந்த பாடல்கள். கர்நாடிக் மியூசிக்கோட எசன்ஸ் அப்படியே அவரோட காம்போசிஷன் அப்படியே சொட்டும். பட் ரொம்ப மகாலிங்கம் உங்கள் எஃபர்ட் அன்பிலீவபிள். அண்ட் உங்கள் வாய்ஸ், யூனோ தட் வாய்ஸ் கல்ச்சர் தட் யூ ஹேவ், ஓப்பன்னஸ், அந்த பாட்டு ரொம்ப சூட்டாச்சு. ரொம்ப பிரமாதம். ஆர்கெஸ்ட்ரா சொல்லவே வேண்டாம். ரொம்ப ஹாப்பியாக திருவிளையாடல் படம் சிவாஜி சார் ஆக்ட் பண்ணிருப்பார். அந்த அந்த ஒரு காம்பீரியம் இருந்தது உங்களோட சிங்கிங்கில். பிகாஸ் அதுக்குள்ளே போயிட்டேங்க அந்த கேரக்டருக்குள்ள. பிரமாதம் மகாலிங்கம். ஓகே, சோ பலமான கமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. எவ்வளவு இதயங்கள் கிடைக்க போகுது அப்படின்றது பார்த்துடலாம். இந்த ஸ்டேஜ்ல இந்த பாட்டை நீங்க செலக்ட் பண்ணி அண்ணாத்தெல்லாம் சொன்னாரு லைக் டேக் அ பவ் அப்படின்னாரு. அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. ஒரு அவார்டுக்கு சமம். ஸ்ரீனி சார் சொன்னா இருக்கட்டும், டிஎஸ்பி சார் சொன்னா இருக்கட்டும், எல்லாமே. ஸோ வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் டார்லிங் ப்ரோ. உண்மையிலே இந்த நேரத்தில் சார் உங்களுக்கு முன்னால், ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ளஸ் ஒரு சில விஷயங்கள் நான் தனியாக நானே தான் லேர்ன் பண்ணி அப்படி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அப்போ ஒரு சில இடத்துல நான் டவுட்டெல்லாம் கேட்டுக்கிறது. ஆனால் இப்படி ஒரு பாட்டை நம்ம என்னென்னா, இது என்ன தவறாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் சரி, இந்த மேடையில் நம்ம பாடி இதில் கரெக்டான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இதை நான் எடுத்து பாடினது. ஓரளவு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சரியாக அப்படி இப்படி போயிட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு மகாலிங்கம், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாச்சுன்னா இந்த மியூசிஷியன்ஸை கேட்கலாம். அந்த கணபதி இருக்காருல்ல, அங்கே உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக சார். அவருக்கு எல்லா நுவான்ஸும் கரெக்டாக தெரியும். எந்தெந்த பாட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாம் அவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா சார். வாருங்கள். உங்களை நாங்க அவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியாது இல்லையா? சரி, நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியுமா? ஐயா நீங்க ரெடியா இருங்க ஐயா. இன்னைக்கு அவர் வேற கெட்டப்ல இருக்கிறாரு. நடிகர் திலகம் அவர்களுடைய பாடல் நம்ம தொடறோம் அப்படின்றப்போ அவர் சொன்னாங்க உள்ள இருக்கணும் அது அப்படின்னு. சோ இப்போ மியூசிக் போட போறோம். நீங்க பாடிட்டீங்க, பேசிட்டீங்க, அந்த வாக்கு எங்களுக்கு வேணும். சிவாஜி சார் எப்படி நடப்பாரோ அந்த நடை கம்பீரமா.
தலைநகரம் படம் பாத்துறீங்களா? இது மாதிரி ஒரு இதுல பாத்தா பசுமரம்னு ஒரு பாட்டுக்கு இதே படத்துல தான் இந்த மாதிரி தான் நடப்பாரு. இல்ல நாங்க கேட்டது மட்டும் நீங்க பண்ணுங்க. அவர் வீட்ல இப்படி நடந்தாரு சிவாஜி சார். ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இப்படி தான் நடந்து போனார். அதெல்லாம் வேணாம். இதுக்கு இன்னொருத்தர் இருக்காரு கிக்கி, நீ அவரை கூப்பிட்டா கரெக்டா இருக்கும். ஆமா, இந்த வாக்குக்கு கம்பீரமா ஆப்டா நடக்கக்கூடிய நம்ம நக்கீரன் அவர்கள் இருக்காரு. தெரியாம உங்களை நடக்க விட்டுட்டேன். மனோ சார் ப்ளீஸ் வாங்க சார். மியூசிக். சார் அதாவது எந்த சைடு பால் போட்டாலும் அடிக்கிறான்டா படத்துல. அந்த மாதிரி நீங்க எல்லாமே பண்றீங்க சார். சரோஜா தேவியை பார்த்தா நான் என்ன எக்ஸ்பிரஷன் கேட்க சொல்லுறேன் சார். ஓகே, அப்படி போலாம் சார். சார் சரோஜா தேவி கொஞ்சம் சுமாரா இருப்பாங்க இந்த வாட்டி. அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. பாடு பாவாடை தாவணியும் பாடு. பாவாடை தாவணி மிரட்டுற மாதிரி பாவாடை பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. எனக்கு வெக்கமா இருக்கு சார். வேற லெவல் சீரியஸ்லி. அவர் எம்ஜிஆர் மாதிரி நான் அது கேட்கணும்னு நினைச்சு சீரியஸா பேசிட்டு இருந்தார் அந்த பாட்டுக்கு. 1000 நிலவே வாக்கு, அச்சம் என்பது அதுவும் அந்த டைம்ல சீரியஸா தான். அது நடுவில் ஐ டென்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் ஹிம். பட் எம்ஜிஆர் மாதிரி அவர் பண்ணுவார். இருக்கு. அப்ப இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சரி, இன்னொரு சந்தர்ப்பம் வரும், அப்ப பேசுவோம். சந்தர்ப்பம் வரும்ன்றதே ஒரு சந்தர்ப்பமாக்கி தரீங்க சார் எங்களுக்கு. உண்மையிலே வெரி வெரி ஹாப்பி. Thank you so much. Thank you so much தலைவா. நன்றி. Thank you. நம்ம ராக் ஸ்டார்ல ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்ற ரவுண்ட்ல நெக்ஸ்ட் எங்க டீம்ல இருந்து ஆள் இறங்க போறாங்க. ஆள் இறங்குறவங்க வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பழைய பாடல்கள்லாம் உங்களுக்கு உயிர். அந்த அளவுக்கு சூப்பரான பாட்டோட ரெடியா இருக்கிறது நம்ம சின்ன பொண்ணு அக்கா. நல்ல கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் சின்ன பொண்ணே. அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுனா இங்குன்னு என்னை பார்த்து கஞ்சாடை பண்ணுது
அங்குண்டு கையை விட்டு பெஞ்சாதிய தவிக்க விட்டு பேயாட்டம் ஆடுது. பெஞ்சாதிய தவிக்க விட்டு பேயாட்டம் ஆடுது. வித்தாக என்னை சுத்தி வச்சாட்டம் போடுது. அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான். அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான். என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான். அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான். அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான். தேங்க்யூ. சின்ன பொண்ணாக்கா ஹாய். 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 ரொம்ப அழகாக பாடி இருக்கிறீர்கள். அழகாக இருக்கிறீர்கள். சவுதி அரேபியா சவுகார் ஜானகி அவர்களே, மிக்க நன்றி. நம்ம நடுவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போமா? பாப்போ. நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? எதுவும் இல்லை, அண்ணாத்தியிடம் நேராக சென்றுடுவோம். அண்ணாத்தி அவர்களே. நக்கீரர் அவர்களே. எக்ஸ்ட்ரானரி பாட்டு ஞாபகப்படுத்துனீங்க. தேங்க்யூ சார். நன்றி. அதாவது நீங்க உங்களுடைய முயற்சிக்கே நான் பாராட்டுறேன். ரொம்ப நன்றி. ஸ்ரீனிவாஸ் சார். சின்ன பொண்ணை பத்தி எத்தனை தரம் சொன்னாலும் அது போறாது. பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப யூனிக். ஒரு பீஸ் தான். சின்ன உலகத்திலேயே சின்ன பொண்ணு அவங்கள மாதிரி தான் பாடுவாங்க எப்போதுமே. வேற யாரும் அவங்கள மாதிரி பாட முடியாது. அவங்களும் வேற யார் மாதிரியும் பாட முடியாது. அதுதான் வந்து கிளியரா இருக்குது. அதாவது ராஜா சாரோ ரஹ்மான் சாரோ வேற ஒருத்தரோட பாட்டு பாடினா அது எப்படி இருக்கும்? அது மாதிரி தான். ஸோ தேர் ஆல் ஒரு பீஸ் தான். அதை மாதிரி தான் நீங்களும். நீங்க எந்த பாட்டு பாடினாலும் உங்களை மாதிரி பாடுவாங்க. ஸோ அதுல ஒரு சாம் கண்டிப்பா இருக்கும். நாங்க எப்போதுமே சரிகமப்பாலாம் எல்லாம் நீங்க வரும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்சஸ் தூள் கத்துவீங்க. ஸோ ஹாப்பி தட் யூ கேம் டு ராக் ஸ்டார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே, உங்களுக்கு எவ்வளவு இதயங்கள் கிடைக்க போகுது அப்படின்றது பார்த்துடலாம். ஓகே. அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான். அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான். சூப்பர். 56. தேங்க்யூ 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 சார். சோல்ட் இஸ் கோல்ட் அப்படின்ற ரவுண்ட்ல 86 ஹார்ட்ஸ் வின் 86 இதயங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much சின்ன பொண்ணாக்கா. ஓகே, நன்றி. டீமுக்கு வலிமை சேர்த்ததற்கு நன்றி. நன்றி 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 நன்றி. அதுக்கேத்த கண்ணுதான். இந்த ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட்ல அடுத்ததா யார் வந்து பாட போறாங்க விஜய்? அடுத்ததா யார் வராங்கன்றதுக்கு முன்னாடி நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், க்ளோயிங் ஹார்ட், ஜொலிக்கும் இதயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து கொடுப்போம். அந்த இதயத்தை இவ்வாறு மாற்றி இருக்கிறோம். ஓகே, சோ ஷோவோட எண்ட்ல எந்த டீமுக்கு க்ளோயிங் ஹார்ட் போகுது அப்படின்றது பார்ப்போம். பட் இந்த வாரம் ஹார்ட் கிடையாது, ஒரு வீர வாளையம், ஒரு அழகான கிரீடத்தையும் கொடுக்க போறோம். ஏன்னா பிரம்மாண்டமான செட்டப், அரண்மனை மாதிரி ஒரு தீம், மன்னர்களும் மன்னாதி மன்னர்களும் உட்கார்ந்துருக்காங்க, ராஜாக்களும் ராணிக்களும் அமர்ந்திருக்காங்க, மந்திரியார்கள் சுத்தி இருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரு வீர வாளையும் ஒரு அழகான கிரீடத்தையும் பரிசாக கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அருமை அருமை அருமை. ஆல் டவுட்ஸ் கிளியர்? யா, ஆல் டவுட்ஸ் கிளியர். இப்போ எங்க அணியில் இருந்து வஞ்சிக்கோட்டை வாலிபன் ராகுல் நம்பியார் அவர்கள் வரப்போகிறார்.
கோல்ட் இஸ் கோல்ட் அப்படின்றது சூப்பரான ரவுண்ட்ல செம்மையா பாடிருக்கீங்க டார்லிங் ப்ரோ. எப்பயும் போல ஒரே ஒரு டவுட், யாரை போல் வந்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு அவரு எம்ஜிஆர் போல் வந்திருக்கிறார். அவ்வாறா? ஜெயராம் சார் எம்ஜிஆர் சார் போல் வந்த மாதிரி இருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்லை, அனைத்தும் கச்சிதமாக நமக்கு பொருந்துகிறது. இது என்ன ரக்கை இருபுறமும் ஷூட்டிங் முடிஞ்சோடனே பறந்து விடுவார். முடிந்தால் தானே பரப்பாய் இருமல்லாம். அதற்குள் ஆசைப்படுகிறாயே. முதலாவதாக ஸ்ரீனி சாரிடம் இருந்து ஆரம்பிப்போம். ராகுல், ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம்ல இது இப்போ. For me, yes, for sure. உங்களுக்கு கண்டிப்பா எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த பாட்டு எஸ்பிபி சார் பாடின முதல் பாட்டு எம்ஜிஆர் சாருக்கு அப்பலேருந்து அவர் பறக்க ஆரம்பிச்சார். யார்? எஸ்பிபி சார். அதுலேருந்து 1000 நிலவேனா அத்தனை நிலா பாட்டே ஒரு 1000 பாடிருப்பார். அந்த அளவுக்கு அவர் எங்கேயோ போயிட்டார். அந்த இதுதான் அது கஷ்டம் கேட்கறதுக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவர் பாடினது. அப்படியே அந்த டைனமிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஆஹான்னு நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அங்கே நின்று பாடும்போது தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. ஆக்சுவலி இது வந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறேன். நல்லா பாடினீங்க ராகுல், நல்லாவே பாடினீங்க. தேங்க்யூ அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஸ்டைலில் தான் பாடினீங்க. பிகாஸ் யூஆர் ஒன் ஒரிஜினல் சிங்கர். அதனால் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் அது பாடினீங்க, நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். நக்கீரர் அவர்களே, கண்டிப்பாக ராகுல் வந்து இதை அட்டெம்ப்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த அந்த டைமில் அந்த அசைவுகள், அதனுடைய அகாரம், அந்த ஃபினிஷிங்ஸ் எல்லாமே தாளம் என்ன தடை தளர்ந்து போ. ஒவ்வொரு சங்கதியும் விடாம எவ்வளவு பேஷன் இருந்தா, எவ்வளவு பயம் இருந்தால் அது மேல அவ்வளவு அவுட்புட் அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. எல்லா பாடல்கள் அவங்களுடைய டெடிகேஷன் அதுதான் நம்ம கற்றுக்கணும். கண்டிப்பாக எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். அது வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ நக்கீரர் அவர்களே. மன்னாதி மன்னா ராக் ஸ்டார் டிஎஸ்பி அவர்களே. மைக்கை யாரோ திருடி விட்டார்கள் என்று நினைத்து விட்டேன் தோழா. Rahul, superb, Rahul. Thank you. First of all, this is my dad's all-time favorite song. Actually, இந்த பாட்டு வந்து அப்பா பாடி தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அப்புறம் தான் இதோட கிரேட்னஸ் பற்றி அப்பா சொல்லுவார். பாலு சார் எம்ஜிஆர் சாருக்கு பாடின ஃபர்ஸ்ட் பாட்டு, அதோட மீனிங் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ திஸ் சாங் இஸ் a very special song for me because it's a great connect between my dad and me. ஸோ அதனால இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு became a little nostalgic and ரொம்ப டச்சிங்காக இருந்தது எனக்கு. And I think we all need to give a huge round of applause and hats off to Balu sir. ஏன்னா உருகி பாடுற ஸ்டைலுங்கிறது எனக்கு தெரிஞ்சு பாலு சார் தான் கொண்டு வந்தார். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பாட்டுன்னு இப்படி தான் பாடணும் போல இருக்குன்னு கேட்டுக்கிட்டே நம்மலாம் வாழ்ந்துட்டோம். ஸோ thanks for singing this beautiful song and you have done a great job, Rahul. Thank you so much. ஓகே, ஸோ ராகுல் நம்பியார் அவர்களே, இதயங்கள் எவ்வளவு வாங்க போகிறீர்கள் என்று பார்ப்போம். அதை பார்ப்பதற்கு முன்பு அவரிடம் ஒரு விஷயம் கேட்க வேண்டும். எம்ஜிஆர் போல் வந்திருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களிடம் பிடித்த ஒரு விஷயம் என்னவென்றால் வாள் சண்டை. வீர வாளை அவர் எடுத்தாருன்னா சும்மா டமால் டுமில் அடிப்பார், எல்லாரையும் ஓட விடுவார். அதை போல் ராகுல் நம்பியாரும் எல்லாரையும் ஓட விடுவார். ஆமா, எடுத்து வாருங்கள் அந்த வீர வாளை. எம்ஜிஆர் அசிஸ்டன்ட் இவர்தான். நல்லா வீரமாக பிடிக்க வேண்டும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மீன் வெற்றால் போல் நிற்கிறீர்கள். பெரிய பீஸா போடவா சின்ன பீஸா போடவா அவ்வாறு இல்லாமல் எம்ஜிஆரை போல் உள்வாங்கி நில்லுங்கள். பிஜிஎம் ப்ளீஸ். நீ 2 ரவுண்ட் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. மன நீங்கள் வந்து அந்த மெரினா பீச்சில் ஒரு போட்டோ ஷூட் நடக்கும் அல்லவா, அதில் போல் நிற்கிறார். அது வேண்டாம். இவர் தான் உன் காதலி. இவரை வில்லன் வந்து அட்டாக் செய்ய போகிறார். நான் தான் எதிரி. ஆமாம், நான் தான் எதிரி. ஓகே, இப்போ என்ன விடாதீர்கள், அந்த கிருமியை விடாதீர்கள். உங்கள் இருவரையும் பார்க்கும்போது பியூட்டி பார்லர்ல ஃப்ரண்ட் ஆபீஸ்ல இருப்பாங்க. சொல்லுங்க சார், வாட் யூ வாண்ட் சர்வீஸ். அவர் கட்டியா சேவிங்க. நீங்க எங்களுக்கு வந்து கீழ இருக்கிற வாட்ச்மேன் மாதிரி இருக்கீங்க. பரவாயில்லை மன்னா, அதில இல்ல சந்தோஷம் தான். அந்த கிருமியை விடாதீர்கள், வெட்டுங்கள், வெட்டி சாய்த்திடுங்கள். இருடா, கொஞ்சம் சின்னதா வைங்க. ஐயோ ஐயோ,
கொஞ்சம் சொல்லல கொண்டுட்டான். போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். நடேசன் பார்க்ல வாக்கிங் போற மாதிரி நிக்கிறாரு. இவருக்காக நான் எவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணேன். மன்னா எம்ஜிஆர் போல் இல்லை என்றாலும் நானும் நம்பியார் போல் இல்லை என்றாலும் ஆனால் ஃப்ரண்ட் ஆபீஸ் ரிசப்ஷனிஸ்ட் கரெக்டாக இருந்த ஒரே காரணத்துக்காக இந்த பர்ஃபார்மன்ஸ். நன்றி நன்றி நன்றி. எத்தனை இதயங்கள் இன்று இப்பொழுது பார்க்க போகிறோம். நம்ம பண்றோம் அப்படின்னா அதுல இந்த ரவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரவுண்டு, லைம் லைட் ரவுண்ட். ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும் வெளிச்சம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவைன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு ஸ்டேஜ்ல ஸ்பாட் லைட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு லைம் லைட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அது நம்ம ஷோல எவ்ரி வீக் அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் டு டிஎஸ்பி சார் அண்ட் ஜி தமிழ் தான். ஸோ ஒரு நல்ல விஷயத்தை நாங்க அந்த ஹாப்பியா மனசார செய்யறோம் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த வாரம் லைம் லைட் ரவுண்டு யாரு வர போறாங்க அப்படின்றது நம்ம டிஎஸ்பி சார் சொல்லுவாங்க. சரி, சூப்பரா பயங்கரமா பாடிட்டு இருக்கீங்க எல்லாரும். சூப்பரா கலகலன்னு போயிட்டு இருக்கு ஷோ எல்லாம். ஸோ எனிவேஸ் ஒன்ஸ் அகேன் we have come to the limelight round. எனக்கும் உங்களுக்கும் சரி மிக ஃபேவரட்டான ரவுண்ட். ஏன்னா நம்ம we are introducing a lot of unidentified talented musicians இந்த ரவுண்டில். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியே எங்கே போனாலும் இதை பற்றியெல்லாம் நிறைய பேர் பேசுகிறதும், அந்த மியூசிஷியனை பார்த்தேன், எனக்கு நிறைய மெசேஜ் வந்து அந்த ஃப்ளூட் வாசிச்சவரை பார்த்தேன், தப்லா வாசிச்சவரை பார்த்தேன், வி ஃபெல்ட் வெரி எமோஷனல் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் நம்மளால ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறது. ஸோ ஒன்ஸ் அகேன் நானும் பர்சனலாக ஜி தமிழுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த ராக் ஸ்டார் ஷோவில் இது நடக்கிறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மை ட்ரீம் கம் ட்ரூ. இந்த வாரம் வந்து நம்ம பார்க்க போகிற ஒரு மியூசிஷியன், இது ரொம்ப வித்தியாசமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே இது எந்த பக்கத்துலேருந்து வாசிக்கணும்னு புரியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அண்ட் வி ஹாவ் மிஸ்டர் மொகுலையா அப்படின்னு சொல்லிட்டு தெலங்கானாலேருந்து ஒரு ஒரு ரொம்ப இன்னர் பார்ட் ஆஃப் தெலங்கானாலேருந்து கண்டுபிடிச்சோம் இவரை. ஸோ லெட்ஸ் வாட்ச் தி ஏவி கைஸ். జాతర పోదామా అంగడి పోదామా మెల్లగా. నమస్కారం, అందరికి నమస్కారం. నా పేరు మొగులయ్య. మాది అచ్చంపేట దగ్గర లింగాల మండలం అవసలకుంట, నాగర్ కర్నూలు జిల్లా. జాతర పోదామా అమ్మ అంగడి పోదామా. జాతర పోనీకే చేతుల పైకం లేదయ్యా. 12 మెట్ల కిన్నెర ఇది. మా తాతల కారి నుండి ఆంచింది ఇది. అయిన ఆంచిన ఆయన కాశీమయ్య, రామయ్య, ఎల్లయ్య, వాళ్ళ 5 మంది ఆంచినాక నాకు వచ్చింది కళ. తెలంగాణ వచ్చినాక సంతల పోటీ పాట పాడుకుంటా ఆడ ఈడ పాడుతుంటే, సంతల పోటీ పాడుతుంటే నాకు ఈ కళ అంటే ఇష్టం లేదు. మట్టి పని చేసి, తట్ట పని చేసి, కర్మన్ జిల్లా, ఔరంగాబాదు, ఢిల్లీ పోయి మట్టి పని చేసి బతికిన. ఆ రంగయ్య సార్ చూసి ఇంత గొప్ప కళ తెలంగాణ వచ్చినాక నువ్వు ఇంట్లో ఎందుకు బాధపడుతున్నావు, బాధపడకు, తెలంగాణ గవర్నమెంట్ నేను గుర్తించాలి, పోదా అని చెప్పి తోలుకొని నా పాటల మీద పిహెచ్డి చేసి 3 ఏళ్ళు తిరిగి ఆ పాటలు రాసి 5 సంవత్సరాలుగా అక్కడిక్కడ రాజ్యాలన్నీ తిరిగి పాటలు పాడి దాన్ని తోలుకొని పోయి పాట పాడి ఉస్మానియాల పాట పాడిపించి బయటకు తీసినాక తెలంగాణ గవర్నమెంట్ ఆయన పాటలు రాసినాక నాకు అవార్డు ఇచ్చిండు. ముఖ్యమంత్రి కేసీఆర్ సారే అవార్డు వచ్చింది. నేను ఎక్కడ రోడ్డు మీద పాడుతుంటే నా పాటలు విని యూట్యూబ్లో చూసి అందరు టీవీలో చూసి పిలుచుకొని పాడిపించిన రాష్ట్ర టీంకు పాట పాడించినందుకు నమస్కారం. Okay, ladies and gentlemen, here we have Mr. Moglaya to play this amazing instrument called Kinnera. పుట్టిల్ దివని ఇల్లా పిరయిల్ దివని ఇల్లా మరిగిల్ల మలది కొడుకో మల్లొల్ల కురుమన్నా. అక్కడ వల్ల వచ్చినారు, పేరీ నెత్తిన కొడుక పెరుపుల్లకెత్తినారు. ఓకే, థ్యాంక్ యూ. చాలా ధన్యవాదాలు మొగలయ్య గారు. చాలా థ్యాంక్స్. அடுத்தது
அடுத்ததாக எங்க அணியில் இருந்து யாரை இறக்கலாம் என்று யோசித்து- நெவர். எங்க அணியிலிருந்து தான் வரப்போகிறார்கள். யார் வரப்போகிறார் உங்க அணியில்? எங்க அணியினுடைய ராஜா. உங்க அணியில் அனைவரும் பூஜா போல தான் இருக்கின்றனர். வாயை மூடுங்க, உங்கள் திருவாயை. மரியாதையாக பேசுங்கள் இன்றாவது. ஓகே, எங்கள் ராஜா மகாலிங்கம் அவர்களும் ராணி பிரியா அவர்களும் வரப்போறாங்க. வியாழக்கிழமை வடமாலை சாத்தி ஆஞ்சநேயருக்கு பூசும் கலர் அல்லவா அது? அதில் வந்திருக்கிறார். எனிவே அவரும் கூட யாரது? பிரியா ஹிமேஷ் அவர்கள். பிரியா ஹிமேஷ் பல்லாவரம் பாட்டு டீச்சர். நிறைய நகைக்கடை செட்டை வாடகை எடுத்திருக்கீர்கள். அந்த 5 தலை
அருமை 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 அற்புதம். எதை பார்த்து அற்புதம் என்று கூறுகிறார்? சிவாஜி போல் ஆட சொன்னால் வடிவேல் பாலாஜி போல் ஆடுகிறார். என்ன மன்னர்? மன்னர் மகாலிங்கம் அவர்களே, போன வாரம் மன்னனை வித்துக் கொண்டிருந்தீர்கள், இந்த வாரம் என்ன? உங்களை எவ்வளவு நான் பில்டப் பண்ணி கூப்பிட்டேன், இப்படி இப்படி ஆடுகிறீர்கள். இல்ல இது வந்து மன்னர்களுக்குள்ள வீட்டுக்குள்ள 4 சோத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். அந்த புறத்தில் ஆடும் டான்ஸா? எந்த புறமும் இது போல ஆடக்கூடாது. நீ என்ன ஸ்டெப் அது? அது எனக்கு புரியவில்லை. இருந்தாலும் இன்னொன்று கூறுகிறேன், மேல ஒரு குடம் வைத்து ஆடினாலும் ஒரு சொட்டு நீர் சிந்தாமல் ஆட முடியும் என்றால் பல்லாவரம் பாட்டு டீச்சரால் மட்டுமே முடியும். அசைவில்லை, ஆடவில்லை, அந்த கட்டத்தை விட்டு தாண்டவும் இல்லை. ஆஹா அன்பே, அதை அந்த கட்ட விரல் மட்டும் டான்ஸ் ஆடுது பாத்தியா, அதான் ஹைலைட். இவ்வளவு இந்த செட்டில் இருக்கும்போது அவள் கட்ட விரலையா பார்த்து கொண்டிருந்தாய் நீ. பல்லாவரம் பாட்டு டீச்சர் அண்ட் மகாலிங்கம் அவர்கள், மன்னர் மன்னா இருவரும் கலக்கி பின்னி படம் எடுத்து விட்டீர்கள். நமது மன்னர்களை கேட்க போகிறோம் இப்படி எப்படி இருந்தது என்று. அதற்கு முன்பு ஒரு சிறு கேள்வி உங்களிடம். பழைய படங்களில் தங்களுக்கு மிகவும் பிடித்த படம் எது? பழைய படத்துலயா? கேட்ட கேள்வியே மறுபடியும் கேட்பான் இவன். அவரை யோசிக்க விடு ப்ளீஸ். கோல்ட் இஸ் கோல்ட். இது ரவுண்டின் பெயர். நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. கோல்ட் இஸ் கோல்ட். இல்ல அதனால தான் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. நான் எதை சூப்பர் பதில் விட்டுடு ப்ளீஸ். சூப்பர். ஒரு முடிவுக்கு வருவோம். இன்று எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, என்னதான் கூற வருகிறார் என்று பார்ப்போம். இந்த ஓலைச்சுவடி காயும் வரை நிறைய படங்கள் இருக்கின்றது. ஓகே, எந்த கதாபாத்திரம் எதை கூற வேண்டும்? எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும்? என்ன இல்ல இதுவரை நாம் 12 எபிசோட் தாண்டி வந்து விட்டோம். கேள்விக்கு பதில் கூறும். என்ன கூற வேண்டும்? கேள்வியை ஒழுங்காக கேட்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். திருப்பி சொல்லுமாறு. பழைய படங்களில் உமக்கு பிடித்த படம் எது? எந்த கதாபாத்திரம்? குழந்தை பதில் சொல்கிறது திரையை பார்த்து. நீர் சொல்லு. படம் என்பது என்னுடைய படம் வந்து சின்ன பிள்ளையில பிடிச்ச படம். அது பழைய படம். இல்ல இப்ப பிடிச்சாது விட்டுறலாம். சரி, ரொம்ப ஆசைப்படுறாரு, சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சது வந்து பழைய படத்துல. அல்ல எந்த வருஷத்துல இருந்து கேக்குறீங்க தெரியல. எல்லாம் இல்ல ஒரு சில நேரம் நான் நினைப்பேன், கேபிள் கட்டாய் விடக்கூடாதா என்று. பார்ப்பவர்களுக்கும் அதே நிலைமை வந்திருக்கும். நம்ம காலையில நைட்டு காய்ச்சின சாப்பாடை வந்து காலையில பழைய கஞ்சின்னு சொல்றோம். அந்த மாதிரி நம்ம வந்து இப்ப எப்ப உள்ளத பழசுன்னு சொல்லணும். எந்த வருடத்துல? நமது ப்ரோக்ராம் எவ்வளவு நேரம் என்று தெரியுமா? 3 நிமிடத்திற்கு மேல் நாங்கள் பேசினாலே எடிட் செய்து விடுவார்கள். அதெல்லாம் தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்காதீங்க. 3 நிமிஷம் எடுத்தாச்சு. ஆமா, பல்லாவரம் பாட்டு டீச்சர் நீராது கூறும் பழைய படங்கள். தில்லனமோகன் நம்பர். அவ்வளவுதான் இது பதில். ஓ அப்படியே அந்த மாதிரி சொல்லணுமா? இத மாதிரியே நீ கூற கூடாது. உமக்கு பிடித்த படத்தை கூறி தொலைய வேண்டும். நான் கேட்க மாட்டேன், விருப்பம் இல்லை. நீ அமைதியாக இரு. மிக்க மகிழ்ச்சி. இருவரும் பாடிய பாடல் எவ்வாறு இருந்தது அவர்களிடம் கேட்போம். நக்கீரா கூறு தருமி, எவ்வாறு இருந்தது இவர்கள் பாடல்? மிக நன்றாக இருந்தது. உச்சிமலையில் ஊர் இருக்க, ஊருக்குள்ள தேர் இருக்க, தேருக்குள்ள ராணியோ ராசாவோ இருந்து அவங்க சொல்கின்ற விதத்தை புரிந்து கொண்டு இவங்கள் சொல்லியிருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும் என்றது என்னுடைய கருத்து. நான் சொல்லவா? அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை முதல் தடவை என்று கூற வேண்டும். முதல் ஓகே என்ன சரி, அதுக்கு அவ்வளவு நேரம் தேடுறீங்க. இல்ல சேர்ந்து சொன்னோம். ஓகே சரி, வந்து சேர்ந்து சொன்னோம். அதுக்கு உள்ளுக்குள்ள போய் அந்த தன்னுடைய காதலை உணர்ந்து உருகி சொல்லியிருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்றது என்னுடைய கருத்து. நீர் என்ன கூறுவீர்கள்? ரொம்ப நல்லா பாடுங்க, both of you ரொம்ப அழகா பாடினீங்க. இது வந்து எத்தனை வருஷமாச்சு? 70 வருஷமாச்சு அந்த பாட்டு வந்து. ஆல்மோஸ்ட் 60 இயர்ஸ். 60 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை ஸ்டைல்ஸ் மாறுறது. ஒரு டைம் டிராவலே இந்த பாட்டில் இருக்கு. ஓல்ட் இஸ் கோல்ட் சொல்றோம். அவங்க வந்து அந்த இட் இஸ் ஸ்டில் நியூ இல்ல, அந்த கடைசியில் அவங்க வாசிச்ச அந்த ஜோஷ், அது இன்னைக்கும் அந்த டியூனும் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் இன்னைக்கும் ஒர்க் ஆகும். அதுதான் ஜி ராமநாதன் சார். அன்பிலீவபிள் காம்போசிஷன். நீங்க ரொம்ப நல்லா பாடினீங்க. நக்கீரரே, தங்கள் பக்கம் ஏதோ ஒரு பொருள் உள்ளதே, ஜொலிக்கிறது. பொற்காசுகள். இந்த பாடலை ஓரளவுக்கு சிறப்பாகவே பாடிய இந்த ரொம்பவே சிறப்பாக பாடினாங்க நக்கீரன். அப்படியா? சரி, ஆகட்டும். உங்க இருவருக்கும் நான் பொற்காசுகள் அள்ளி தருகின்றேன். மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாள், கண்
பொற்காசுகள் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இதயங்கள் எவ்வளவு வாங்குறீங்க அப்படின்றது பாத்துடலாம். இதயங்களை முழுதாக வென்றிருக்கிறீர்கள். இருவருக்கும் மிகப்பெரிய பாராட்டுகளும் நன்றிகளும். நன்றி நன்றி. கிக்கி, அடுத்ததாக நமது ஓல்ட் ஸ்கூல் ரவுண்டில் யார் வந்து பாட போகிறார்கள் என்று பார்த்தால் அணியிலிருந்தே கூப்பிடுங்கள். எங்கள் அணியில் இருந்து தனித்தனியாக அனைவரும் கலக்குவர் என்று தெரியும். இப்பொழுது இணைந்து வந்து பாட போகின்றனர். இது ஒரு ஜோடி பூரா ஜொயின்று பறக்க போகும் பாடல். பார்க்கிறாயா? நல்ல கைத்தட்டுடன் லெட்ஸ் வெல்கம் சின்ன பொண்ணக்கா அண்ட் சத்யா. தொடாதே. Yama 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 சிட்டு போல பொன்னிருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா சிட்டு போல பெண்ணிருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா தாலி கட்டு முன்னே கையை மேல படலாமா மாமா 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 வெட்டும் விழி பார்வையினால் ஒட்டுறவாய் பேசி
பிறகு கல்யாணம் ஆகிவிட்டா ஏது தடை ஏது தடை மாமா மாமா ஏமா 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 ஆமா 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 சவுதி அரேபியா சவுகார் ஜானகி அவர்களும் அவர் யார்? இவர் மாமன்னர் தான். ஏன்னா எனது அணியை சேர்ந்தவர்கள். Okay, அதனால நீங்கள் வந்து கிண்டல் பண்ண மாட்டீங்க. ஜெகன்மோகினி ரீமேக்கில் நடித்தவர் இவர். முதலில் அக்காவுடைய சொக்காவை பத்தி நான் பேச வேண்டும். பேசுங்கள், இது என்ன கெட்டப்? இது மாதிரி இவ்வளவு பெரிய ஒடியானம் நான் பார்த்ததில்லை. இது அந்த காலத்தில் இந்த பாடலுக்கு அழகாக இந்த இப்படி உடை அணைந்து ஆடுவார்கள் பாடுவார்கள். சூப்பர். ஆடுங்க ஆடுங்க ஆடுங்க. உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே பேசுவாட்டை உண்மைதானா? இவரிடம் ஒரு பழக்கம் உள்ளது. யார் எங்க எந்த பாடல் போட்டாலும் அதோட சேர்ந்து பாட ஆரம்பிச்சுடுவாங்க. ஆமா, அது கோரஸில் பாடினாலும் சரி, இல்ல யார் போன் ரிங்டோனாவது இருந்தாலும் கூட சரி, அழைப்பு மணி வந்தவுடன் கூட சேர்ந்து பாடுவார். நீங்க ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? அமைதியாக இருக்கிறீர்களா? கூற விரும்பவில்லை. ஏதாவது கூறுங்கள். ஏதாவது என்ன கூறுவது? இந்த வேடம் அணிந்து நான் இருப்பதே எனக்கு பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். என்ன இதில் பெரும் பாக்கியம்? 60 ரூபாய் கொடுத்தால் வட பண்ணி இதை தந்து விடுவான். இதில் என்ன பேரன்பு பாக்கியம் நீர் கண்டீர்கள்? எனக்கு புரியவில்லை. அண்ணா, நான் சில பாடல்கள் எழுதியிருக்கிறேன். நான் தமக்காக பாடவா? இப்போ வேண்டாம், நன்றாக போயிட்டு இருக்கிற மிக்க மகிழ்ச்சி. இதே எங்களுக்கு முன்பு உங்கள் பொன்னான வாக்கியங்களை கூறிவிடுங்கள். அதுதான், அதாவது லாலாக்கு டோல் டப்பைமா கண்ணே கங்காமா இடுப்ப சுத்தி திருப்பி பாரம்மா அப்படி என்றது ஒரு புலவர் சொன்ன கவிதை போல. யாரை பாட்டு சொல்கிறீர்கள்? ஒரு கவிதை புலவர் சொன்ன கவிதை சரி மனதில் வந்தது. அற்புதமாக இருந்தது இந்த பாடல். பட்டி தொட்டி கிடக்கிய பாடலை அல்லவா? அற்புதம் அற்புதம் மிக அற்புதம். நீங்கள் கூறுங்கள். நன்றி ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. சத்யன், நீங்க ரொம்ப நல்லா பாடுங்க, ரொம்பவே நல்லா பாடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் லோ இது, பட் ஸ்டில் ரொம்ப அழகா பாடுங்க. சின்ன பொண்ணு நீங்க வந்து சில இடங்கள் ரொம்ப ரொம்ப அழகா பாடுங்க. சில இடம் அப்படி இருந்தால் அந்த மாமா அப்படின்னு அந்த உச்ச ஸ்தாயில கூப்பிடும்போது நாதஸ்வரத்துல மாறி இருந்தது. இல்ல நன்றி ஐயா. இல்ல, உங்களுக்கு வந்து இந்த பாட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எந்த லைன் வந்து கீழே பாடணும், எந்த லைன் மேல பாடணும், இந்த ரேஞ்ச் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு. நீங்க ஏன்னா நீங்க ஒரிஜினல் சிங்கர், உங்களோட ஸ்ருதியில தான் நீங்க பாட்டே உங்களுக்கு அமைக்கணும். ஆனாலும் நீங்க வந்து ஸ்போர்ட்டிவா இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு சத்யனோட அவருக்கு எந்த ரேஞ்சோ அதை தகுந்தாப்புல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப சிறப்பா பாடுங்க. சத்யன் சூப்பர், ஒரு சங்கதி எல்லாம் போட்ட பிரமாதம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நார்மலா சொன்னா போறோம். இப்ப நம்ம ராக் ஸ்டார் என்ன சொல்றாரு என்று பாப்போம். ரெண்டு பேரோட பாட்டு கேக்குறதா இல்ல நீங்க போட்ட அந்த ட்ரெஸ்ஸை பாக்குறதானே தெரியாத ஒரு கன்ஃபியூஷன்ல வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். இருந்தாலும் ஃபைனலா நீங்க சிங்கர்ஸ்னால பாட்டு ஜெயிச்சிருச்சு. ஸோ சூப்பரா பாடிட்டீங்க, ரெண்டு பேருமே கலக்கிட்டீங்க. அவ்வளவுதான். மிக்க மிக்க நன்றி ஐயா. பாடல் அருமை, ஆடை இன்னும் கொஞ்சம் அருமையாக இருந்திருக்கலாம் என்று கூறுகிறார் பட்டும் படாமல். சரி, நீங்க ரெண்டு பேரும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசினா இன்னும் நல்லா இருக்கும். ஐயோ, ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு. இவ்வாறு பேசவில்லை என்றால் இந்த பொழுதுக்கான உணவு வராது. பரவாயில்ல, மிக்க மகிழ்ச்சி. எவ்வளவு இதயங்கள் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இதயங்களுக்கு முன்னாடி பொற்காசுகள் காத்து கொண்டிருக்கின்றன. அவர்களை நீங்கள் அங்க இருங்கள், இவர்களை அங்க வந்து வாங்கிக்க சொல்கிறேன். சவுதி அரேபியா சவுகார் ஜானகி அவர்களுக்கும் மன்னர் விஷால் அவர்களுக்கும் எவ்வளவு இதயங்கள் கிடைக்கிறது என்று பார்ப்போம். எனது அணியிலிருந்து 2 முத்துக்கள் மணிகளாக பாடி 84 இதயங்களை நமக்காக சேகரித்து தந்திருக்கின்றனர். நன்றி நன்றி, வணக்கம். சோ க்ளோயிங் ஹார்ட் எப்பவுமே நீங்க தான் உங்க கையால கொடுப்பீங்க. பட் இந்த வாட்டி வந்து ஹார்ட் கிடையாது. க்ளோயிங் ஹார்ட் கிடையாது. அதுக்கு பதிலா வீர வாள் இருக்கு, கிரீடம் இருக்கு, மகுடம் இருக்கு, எல்லாம் இருக்கு. உங்களோட கையால அந்த மரியாதை நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறோம். சோ எங்களோட டீம் எவ்வளவு ஹார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 352. ஓகே.
பட் எங்களுடைய டீம் ஒருபடி எப்பவுமே மேலதான் இருப்போம். 356 ஹார்ட்ஸ் வாங்கி இருக்காங்க. க்ளோயிங் ஹார்ட், அந்த ஜொலிக்கும் இதயத்துக்கு பதிலா இந்த கிரீடத்தை கிரீடம் 3 இருக்கு சார். ஒண்ணு ஃபேன்சி ட்ரெஸ்ல வந்த இந்த குழந்தைகளுக்கு இந்த வீர வாழை ஆசைப்படுறோம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னி படம் எடுத்திருக்காங்க. ராக்ஸ்டார் ஹேஷ்டாக் ஸ்டார்ட் ராக்ஸ்டார். இந்த வாரம் ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்ற ரவுண்ட்ல நீங்க வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருக்க பாடல்களா இருக்கலாம், இல்ல நீங்க கேட்டு வளர்ந்த பாடல்களா இருக்கலாம், இல்ல நீங்க சின்ன வயசுல ரொம்ப விரும்பி கேட்ட பாடல்களா இருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம ஸ்டார்ஸ் நமக்காக பாடிருக்காங்க நம்ம ஜட்ஜஸோட சப்போர்ட்டோட. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்ட்ஸும் மக்களுடைய வோட்ஸும் இது கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டே போகும் எவ்ரி வீக். அண்ட் எவ்ரி வீக் டிஃபரெண்ட் தீமோட நாங்களும் வருவோம். ஸோ அடுத்த வாரம் ஒரு பியூட்டிஃபுல் தீமோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். Until then, this is bye from Kiki, Vijay and team Rockstar. இது Colgate வழங்கும் Rockstar #Start to Rockstar, co-powered by India's #1 dealer Vasanth & Co, Hammam and Horlicks Women's Plus. சந்தோஷமா இருங்க. லைஃப் 4 3 44 கலர்ல மாற்றோம். டேக் கேர். டாடா, பாய் பாய்.